Hi guys, welcome back to my channel. நான் தான் உங்க அஸ்வினி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்துட்டு ஒரு vlog தாங்க பார்க்க போறோம். நாங்க வந்துட்டு லாஸ்ட் வீக் வந்து குருவாயூர் வரைக்கும் ட்ரிப் போயிருந்தோம். அந்த ட்ரிப்பை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த vlog-ஐ நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. குருவாயூர்ல வந்துட்டு எப்படி போய் நம்ம ஸ்டே பண்ணலாம், இங்க இருந்து ட்ரெயின்ல எப்படி போலாம் அப்படினு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச டீடைல்லாம் நான் இந்த vlog-ல உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த vlog-ஐ வந்துட்டு நம்ம ட்ரெயின்லேருந்தே ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என் கூட நீங்களும் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். இந்த vlog-ல நீங்கள் நிறைய விஷயம் வந்து பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்துட்டு ட்ரெயினில் தான் இப்போ வந்து இருக்கோம். சாட்டர்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 8:48 டைமில் வந்துட்டு நாங்கள் ட்ரெயின் வந்து ஏறியிருந்தோம். மார்னிங் வந்து திருச்சூர் வந்து போகுது. திருச்சூர்லேருந்து வந்துட்டு நாங்கள் குருவாயூருக்கு வந்து வண்டியில் தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஷன் தான் இது. ரொம்பவே சூப்பராக இருந்தது மார்னிங்கில் பார்க்குறதுக்கு. ட்ரெயின் வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5 hour கிட்ட லேட் ஆகிடுச்சு. நாங்கள் மார்னிங் வந்து 6 o'clock இறங்க வேண்டியவங்க 8 o'clock மேலே தான் வந்துட்டு போய் ரீச் ஆனோம் திருச்சூருக்கு. அப்படியே வந்து நீங்களும் பாருங்கள் இந்த வியூலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கேரளா வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது என்னோடய செகண்ட் டைம் வந்துட்டு நான் கேரளா வந்து விசிட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து வயநாடு வந்து ஒரு தடவை போயிருக்கேன். இந்த vlog-ஐ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் வந்து குருவாயூர் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த vlog-ஐ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இதில் கொடுக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் நாங்கள் எப்படி வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணி போய் சாமி பார்த்தோம் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய vlog வீடியோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ராமேஸ்வரம் போன vlog வந்து நான் போட்டிருக்கேன். அது வந்து நிறைய பேர் பார்த்துட்டு அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் சொல்கிறேன் இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ திருச்சூரில் வந்து இறங்கியாச்சு. இப்போ இறங்கிட்டு நாங்கள் வந்து எங்களோட வண்டிக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கேருந்து வந்து ஒரு வேன் தான் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7 members கிட்ட இருக்கிறதுனால கார்லாம் வந்து எங்களுக்கு பத்தாது. 2 கேப் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு வண்டி வந்து புக் பண்ணியிருந்தோம். இதுதான் வந்துட்டு திருச்சூரில் வந்து இறங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து கிளம்ப போகிறோம். மேக்னா பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் வந்து ரொம்ப அமக்கலம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து தூங்கினா. இந்த குருவாயூர் ட்ரிப் எதுக்காக நாங்கள் போகிறோம் ஃபேமிலியோடு அப்படின்னு பார்த்தா, நாங்கள் வந்து லக்ஷனோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் போகிறோம். இது எல்லாம் பிளான் பண்ணது எல்லாமே லக்ஷனோட அப்பாவும் அம்மாவும் தான். அவனோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் வந்து போயிருந்தோம். நாங்கள் வந்துட்டு 3rd class ஏசியில் தான் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். உங்கள் வீட்டில் வந்துட்டு மேகனா மாதிரி குட்டி பாப்பாங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 2nd class ஏசி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா சீட்லாம் கொஞ்சம் அகலமாக இருக்கும், படுக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். நாங்கள் வந்துட்டு பாப்பாலாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது 3rd classல. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேர் வந்துடுவாங்கல்ல. 2nd classனால் உங்களுக்கு 2 சீட் தான் இருக்கும். கீழே ஒன்று அப்பரில் ஒன்று இருக்கும். அதனால் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் 2nd classல ஒரு 2 months முன்னாடியே வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு திருச்சூர்லேருந்து நம்ம வந்து கிளம்ப போகிறோம் குருவாயூருக்கு. நாங்கள் புக் பண்ண வண்டி வந்து வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ வந்துட்டு நாங்கள் ஸ்டேஷனில் வந்து வெளியில் தான் வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் உடனே போய் கிளம்பி சாமி பார்க்க தான் போகிறோம் குருவாயூர் கோயிலில். ஏன்னா நாங்கள் அங்கே பக்கத்துலேயே வந்து ரூம்லாம் புக் பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. அது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. இங்கே வந்துட்டு இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருந்தது திருச்சூர்லன்னா கொஞ்சம் வந்து சன்னியாக தான் இருந்தது. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ரொம்ப குளிராக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வயநாடு வந்து விசிட் பண்ணியிருந்தப்போ ரொம்ப குளிராக இருந்தது. அது மாதிரியே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து பாப்பாவுக்கு ஜெர்கின்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து சன்னியாக தான் இருந்தது. நாங்கள் புக் பண்ணியிருந்த வண்டி வந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்து வண்டி புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 கேப் 3 கேப்லாம் நீங்கள் புக் பண்ணுறதை விட இதோட காஸ்ட்டே வந்து உங்களுக்கு கம்மியாகவே இருக்கும். அதனால தான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஸ்டேஷன் வெளியில் அப்படியே நீங்களும் வந்து ஒரு ரவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஊர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் ரோட்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் ஊர்லலாம் வந்துட்டு கிராமத்துக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கு. தஞ்சாவூர் பக்கத்தில் எங்கேயோ கிராமத்தில் போகிற மாதிரியே. மேக்னா வந்துட்டு இறங்கும் போது தான் காலையில் சரியான தூக்கம். அந்த அம்மா அப்படியே தூங்கிட்டு இருந்தவளை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டோம். அதனால தான் தூக்க கலக்கத்திலே இருக்கிறா. நான் வந்து இது 1 day ட்ரிப்னால எனக்கு சுத்தமாக தூக்கமே வரல. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பேக் வாட்டர்லாம் இருந்தது நிறைய போகிற வழியில். சூப்பராக இருந்தது. ரோடெல்லாம் வந்துட்டு சிமெண்ட்லேயே இருந்தது நிறைய இடத்துல. ரொம்ப நல்லா இருந்தது.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் ஊருக்குள்ளே வந்து எங்கேயோ கிராமத்தில் போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா கொஞ்சம் தூரத்துலேயே வந்துட்டு அது மாதிரியே தான் ஃபுல்லாக வந்துட்டு குருவாயூருக்கு போனாங்க. ஏன்னா ஹைவேஸ் வந்து பிரிட்ஜு வந்து கட்டிகிட்டு இருக்காங்களாம், அதனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த டிரைவர் பார்த்திங்கன்னா அங்கே ஊருக்குள்ளே போய் ஒரே வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டு இருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது, போகிறதுக்கும் ஜாலியாக இருந்தது இந்த ட்ரிப்பு. திரிஷூர்லேருந்து குருவாயூர் போகிற வழியெல்லாம் நிறைய சர்ச்சு, ரைட்டு லெஃப்ட்டு 2 பக்கமும் நிறைய சர்ச்சு. ஒரு 20 அடியில் ஒரு சர்ச் இருக்குன்னா அது பக்கத்துலேயே இன்னொரு சர்ச் இருக்குது. அது மாதிரி பெரிய பெரிய சர்ச்லாம் இருந்தது. எங்கேயுமே போகிறதுக்கு எங்களுக்கு டைமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் 8 o'clock மேலே ஆகிடுச்சு, 8:30 கிட்ட ஆகிடுச்சு ஸ்டேஷனில் இறங்குறதுக்கு. நாங்கள் போயிட்டு கொஞ்சம் சாமி பார்க்கணும், துலாபாரம்லாம் கொடுக்கணும், கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. வரும்போதும் நாங்கள் வந்து ரிட்டன் எங்கேயுமே போகல. நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தோம், ஆனால் ட்ரெயினுக்கு லேட் ஆகுது அப்படின்றதுனால ரிட்டன் வரும்போது கோவில் குருவாயூர் மட்டும் பார்த்துட்டு ரிட்டன் வந்து வந்தோம். இந்த வீடியோவில் ரூம்லாம் வந்து எப்படி புக் பண்ணால் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நான் வந்தாச்சு, அதுதான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு நிறைய வந்து கட் பண்ணிட்டேன். இந்த கோவிந்த் ரீஜென்சியில் தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த கோவிந்த் ரீஜென்சி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கோவிலுக்கு பேக் சைட்லேயே இருக்குது, ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. கோவிலுக்குள்ளவே வந்துட்டு நிறைய இது மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது, ரூம் அவைலபிளாக இருக்குது. நாங்கள் வந்துட்டு இதில் தான் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரூம் டூர் பார்த்துலாம் வாங்க. இந்த ரூம் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. நான் வந்துட்டு எங்கள் அத்தை ரூமு அவங்க ரூம்லாம் போய் பார்க்கவே இல்லை, எங்களுக்கு டைமே இல்லை. அதனால் வந்துட்டு நான் போகல, எங்கள் ரூம் மட்டும்தான் நான் பார்த்தேன். உள்ளே என்டர் ஆனோடனே கதவு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த மாதிரி லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு லாக்கர் வந்து கொடுத்துருந்தாங்க. பக்கத்துலேயே வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளும் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ரூம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரூமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ரூமோட ப்ரைஸு காஸ்ட் எல்லாமே வந்து நான் வந்துட்டு கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரூம் வந்து ரொம்பவே நல்லா வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்ளீனாக இருந்தது, டாய்லெட்டு வாஷ்ரூம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி ஒரு டேபிளும் வந்து இருந்தது பக்கத்துலேயே. இந்த ரூமில் வந்துட்டு ஏசியும் வந்து இருந்தது. அது மாதிரி தான் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. நல்ல வேளை இங்கே வந்துட்டு ரொம்ப சன்னியாக தான் இருந்தது, அதனால் நாங்கள் ஃபுல்லாக வந்து ஏசி போட்டுகிட்டே தான் இருந்தோம். ஃபேனும் வந்து இருந்தது. ஓகே தான், இங்கே வந்துட்டு ஒரு 3 மெம்பர் வந்து தங்குறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருந்தது இந்த ரூமு. டூர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு கோவில் பக்கத்துலேயே வந்து இருக்குது, அதனால் நம்ம வந்து ஒரு 5 minutesல கோவிலுக்கு வந்து போயிடலாம். மேக்னாவும் அவங்க டேடியும் வந்து வராங்க. நான் காஃபி கேட்டிருந்தேன், அதனால் போய்ட்டு ரிசப்ஷனில் கேட்டு காஃபி வாங்கிட்டு வராங்க. காஃபியா? சரி சரி. இப்போ வந்துட்டு நான் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி இந்த சாரீ தான் வந்து கட்டியிருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சாரீ வந்து வாங்கி நான் இந்த சாரியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் இந்த சாரியோட வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு இந்த சாரிக்கு இந்த ஒரு ஜுவல்லரி செட் தான் வந்து போட்டிருக்கேன். இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அண்டர் 200 தான் இதோட ப்ரைஸு. மீஷோவில் தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு 2 month பேக் வந்து எனக்கு கிடச்சிது, நான் போடவே இல்லை. இன்றைக்கி தான் வந்து இந்த சாரீ கூட வந்து போட்டிருக்கேன். இந்த சாரியோட ப்ளவுஸ் இன்னும் நான் ஸ்டிச் பண்ணவே இல்லை, அதனால் வந்துட்டு இந்த ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து பேரப் பண்ணியிருக்கேன் இந்த சாரீக்கு. இப்போ வந்து கோவிலுக்கு போகலாமாங்க. கோவிலுக்கு வந்து பேக் சைட்லேயே வந்து இந்த கோவிந்த் ரீஜென்சி வந்து இருக்குது. இதிலே வந்துட்டு கோவிலுக்குள்ளவே வந்துட்டு நிறைய ரூம்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மாதிரியும் உள்ளே வந்து நிறைய லாட்ஜ்லாம் வந்து இருக்குது, நீங்கள் செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு கோவிலுக்குள்ளே வந்து ஜென்ஸ் வந்து ஷர்ட் போடக்கூடாது, அதனால் வந்து எல்லோரும் வந்து அங்கே போய்ட்டு வந்து ஷர்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஷர்ட்டோட தான் வந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து மெயினாக லக்ஷனுக்கு வந்துட்டு நாங்கள் துலாபாரம் கொடுக்கறதுக்காக தான் வந்து இன்றைக்கி போயிருக்கோம். அவனோட பர்த்டேவும் கூட, அவனுக்கு வந்து இன்றைக்கி கேக் கட்டிங் எல்லாமே வந்து இருக்குது. பேக் சைட்லேருந்து ஒரு 50 மீட்டர்லேயே வந்து கோவில் இருக்குது. உள்ளே வந்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தை பார்த்து நாங்கள் மிரண்டு போயிட்டோம். ஐயையோ, இன்றைக்கி வந்து நம்ம சாமி பார்க்கவே முடியாது போலேடா, என்னடா இது இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, கீழே நிற்கிறாங்க, மேலே நிற்கிறாங்க, செமையாக பயந்துடும், என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கு ஒரு சூப்பர் சொல்யூஷன் சொல்கிறேன், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கோவிலுக்கு உள்ளேயே வந்துட்டு லாட்ஜ் இருக்குது. இது வந்து கோவிலோட லாட்ஜ் அப்படின்னு நினைக்கிறேன்.
இந்த மாதிரி நீங்க வந்து ஜெயஸ்ரீ லாட்ஜ்ல கூட நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். இதுக்குமே ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணி கூகுள்ல செக் பண்ணி வந்து நீங்க புக் பண்ணிக்கோங்க. குருவாயூர் கோவிலுக்குள்ளேயே இருக்கு. நீங்க வந்து டக்குன்னு போய் உள்ள சாமி பார்த்துடலாம். அந்த மாதிரி வந்து உள்ளேயே இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு குட்டி பாப்பா தானே, லக்ஷனும் சின்ன பையன் தான். அதனால 2 பேருக்கும் வந்துட்டு நீங்க அன்னப்பிரசனம் வந்து பண்ணீங்கன்னா, நீங்க வந்து உள்ள போயிட்டு ஃப்ரீயா சாமி பார்க்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொன்னாங்க. அன்னப்பிரசனத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 200 தான் டிக்கெட் வந்து வருது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் சொல்றது அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். மேக்னா மாதிரி குட்டி பாப்பா இருக்காங்க, 2 இயர்ஸ் பிலோ வந்து குழந்தைங்க இருக்காங்க கையில அப்படின்னா, நீங்க வந்து நேரா இந்த மேலே வந்து ரைட் சைடில் ஸ்டெப்ஸ் மாதிரி போகும். அங்கே போய் அன்னப்பிரசனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உள்ளே போயிடுங்க. போயிட்டு 200 பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அன்னப்பிரசனம் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கீழே போயிட்டு நீங்கள் வந்து கிருஷ்ணரை பார்க்குறதுக்கு அந்த 1000 ருபீஸ் டிக்கெட் வாங்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த க்யூவில் வந்து உங்களை அனுப்பிடுவாங்க. நீங்கள் வந்து ஈஸியாக போய் சாமி பார்த்துடலாம். ஆனால் ஒரு 1 ஹவர் கிட்ட நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். ஏன்னா அந்த குரூப் வந்து கொஞ்சம் வந்து கூட்டம் அதிகமானாதான் குழந்தை வச்சுருக்கவங்களையுமே வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு. ஆனால் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக நாங்கள் போகலை. நாங்கள் வந்து அன்னப்பிரசனம் பண்ணதுனால மேலே வந்து போயிட்டு அங்கேருந்து கீழே வந்து உள்ளே வந்து போகிற மாதிரி எங்களை அனுப்பியிருந்தாங்க. இல்லை உங்ககிட்ட மேக்னா மாதிரி சின்ன பாப்பா இல்லை, நீங்கள் வந்து சாமி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட ஹோட்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரிசப்ஷனில் கேட்டிங்கன்னா, லோக்கல் பீப்புள் வந்துட்டு 1000 ருபீஸ் டிக்கெட்டை வந்து உங்களுக்கு 500க்கு வாங்கி உங்களை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அந்த இதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரிசப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. நாங்கள் வந்து அன்னப்பிரசனம் பண்ணதுனால நாங்கள் வந்து மேலே ஈஸியாக போயிட்டோம். 200 டிக்கெட் வாங்கிட்டு 5 ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 100 ருபீஸ் பே பண்ணோன்னா இது மாதிரி ஃபோட்டோஸும் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. நான் வந்து 2 பேருக்குமே வந்து அன்னப்பிரசனம் பண்ணதுனால 2 பாப்பாங்களுக்கும் சேர்த்து எடுக்கிற மாதிரி வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்து கேட்டிருந்தேன். 5 ஃபோட்டோ வந்து எடுத்து கொடுத்தாங்க ஃபேமிலியோட. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து உள்ளே போய் சாமிலாம் பார்த்துட்டு வந்துட்டோம். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு நடந்தது. லக்ஷன் வந்து பெரிய பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அலோவ் பண்ணல. மேக்னாவே எங்களையும் மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. அந்த 200 டிக்கெட்டில் வந்துட்டு நாங்கள் 1000 ருபீஸ் க்யூவில் வந்து உள்ளே போய் சுவாமி பார்த்துட்டு வந்தோம். லக்ஷன் அதுக்கப்புறம் அத்தை மாமா எல்லாருமே வந்துட்டு 1000 ருபீஸ் பே பண்ணி வந்து போனாங்க. 5 பேருக்கு வந்து 4500 வந்து வாங்குறாங்க. அந்த டிக்கெட் வந்து புக் பண்ணி அவங்களாம் வந்து போய் பார்த்துட்டு வந்தாங்க. அந்த லோக்கல் பீப்புள் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, அவரை வந்து ரீச் பண்ண முடியல. அதனால் கோவில்லே வந்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை. அதனால தான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஃபோன் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு தனியாக வந்து கியூ இருக்குது. அது ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால நீங்கள் வந்து ரூம்லேயே வந்து வச்சுட்டு போயிடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்பவே சேஃபும் கூட. ஃபோன் வந்து அலோவ் பண்ணாததுனால நீங்கள் அங்கே வந்துட்டு மேலே அன்னப்பிரசனம் பண்ணிங்கன்னா அங்கேயே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 ஃபோட்டோக்கு 100 ருபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே வந்துட்டு ஃபோன் எங்கேயுமே அலோவ்டு கிடையாது. கோவில் உள்ள இது மாதிரி வெளியில் எடுத்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன். அந்த கூட்டமாக இருந்தது எல்லாமே வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வந்து அன்னதானம் வந்து பண்ணுறாங்கல்ல, அந்த கூட்டம் தான் அதெல்லாம். இது எல்லாமே வாசலில் வந்துட்டு கோவில் உள்ளே போகிறதுக்கான கூட்டம். இந்த கோவிலில் இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல. சண்டே அதுவுமா பார்த்தீங்கன்னா ஊரே ஃபுல்லாக அங்கே தான் வந்து நின்றுட்டு இருந்தது. திருப்பதியில் வந்து இருக்கக்கூடிய பாதி கூட இந்த கோவிலில் இருந்தது. இப்போ வந்துட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்துட்டு ஈவினிங் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி லக்ஷனுக்கு வந்து கேக் கட்டிங் தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு வந்து சுத்தமாக ரெஸ்ட்டே இல்லை. 1 டே ட்ரிப்புக்கெலாம் எனக்கு வந்து செட்டே ஆகாது. ஆல்ரெடி காலும் முடியல, எனக்கு உடம்பும் முடியல. அது மாதிரி ரொம்ப டயர்டாயிட்டேன். இந்த கோவிந்த் ரீஜென்சியில் தான் வந்து நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது ரூம்லாம். கண்டிப்பாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து புக் பண்ணிக்கோங்க. இந்த கோவிந்த்லேயும் நிறைய கோவிந்த் ஹோட்டல், கோவிந்த் லாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி நிறையா இருந்தது. உங்களுக்கு எது அஃபோர்டபுளாக இருக்கோ அதில் வந்துட்டு இங்கே புக் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. ஆன்லைனில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த லலிதா இன்க்கு ஆப்போசிட்டில் தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரூம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ வந்து வேன் வந்துடுச்சு. நாங்கள் வந்து ரிட்டன் கிளம்ப போகிறோம். ஸ்டேஷனுக்கு தான் வந்து போக போகிறோம். இந்த மாதிரி லாங் ட்ரிப்பெல்லாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, மேக்னா மாதிரி குட்டி பாப்பாலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் 1 டே வந்து நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் வந்து உடனே ரிட்டன் கிளம்புனதுனால ரொம்ப டயர்டாயிட்டோம். நான் வந்துட்டு ரூமுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து சாதம்லாம் வடித்து ரொம்ப வந்து டயர்டாயிட்டேன். எல்லோரும் வந்து ரெஸ்ட் எடுத்தாங்க, நான் ரெஸ்ட்டே எடுக்கல. அது மாதிரி ஆயிடுச்சு என் நிலமை. அதனால் வந்துட்டு 1 டே ட்ரிப்பெல்லாம் வந்து செட்டே ஆகாது. நீங்கள் மேக்னா மாதிரி குட்டி பாப்பாலாம் கையில் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா
கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாளாவது வந்து ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் வந்து ரிட்டன் கிளம்புற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இந்த வேனோட வாடகை பார்த்தீங்கன்னா 4500 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முடிஞ்சால் அவங்களோட டீட்டெயில்ஸுமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு புக் பண்ணோம் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த டிரைவரும் வந்து ரொம்ப நல்லா வந்து கூட்டிகிட்டு போனார். இது என்ன ட்ரிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து ஆட்டோவில் வந்து போனதை வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருக்காரு. அங்கே வந்து இந்த மாதிரி நிறைய வந்து ஷாப்லாம் இருந்ததா, அதெல்லாம் வந்து அப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கோவிலை சுற்றி நிறைய பெரிய பெரிய லாட்ஜு, பெரிய பெரிய ஹோட்டல் இது மாதிரி நிறைய இருந்தது. எங்களால் தான் சுற்றி பார்க்கவே முடியல. ஊருமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது கோவில் இருந்த இடமே. ஆனால் எங்களால் வந்துட்டு உடனே கிளம்புறதுனால எதுவுமே வந்து எங்களால் பார்க்க முடியல. பக்கத்துலேயே வந்துட்டு இங்கே ஒரு எலிஃபண்ட் சாங்சுரி வேறு இருந்தது. அதுக்கும் வந்து எங்களால் போக முடியல. அது வேறு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. பக்கத்துலேயே கோவில் பக்கத்துலேயே ஒரு 30 யானைக்கு மேலே வந்துட்டு இருந்தது. அதை போய் பார்க்கவே முடியல. லாஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் வந்து குருவாயூர் போயிருந்தப்போ பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இந்த தடவை நான் குருவாயூர் போயும் என்னால் பார்க்கவே முடியல. எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இப்போ வந்துட்டு நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து நாங்கள் வந்து ஸ்டேஷனுக்கு தான் ரிட்டன் வந்து போயிட்டுருக்கோம். ஸ்டேஷன் த்ரிஷூர் ஸ்டேஷன்லேருந்து குருவாயூர் போகிறதுக்கு எப்படியும் 40 மினிட்ஸ் மேலே ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக நான் வந்து டைம் வந்து பார்க்கல. ஏன்னா ரொம்ப டயர்டாக போனோம். ரிட்டன் வரும்போது நான் ரொம்ப டயர்டாக வந்தேன். அதனால் டைமிங் வந்து அந்தளவுக்கு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து கூகுளில் செக் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தான் த்ரிஷூர்லேருந்து குருவாயூர் போகிறதுக்கு. நான் சொன்ன மாதிரி ஹைவேஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பிரிட்ஜ் வந்து கட்டிகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஊருக்குள்ளே தான் போய் போனோம். இங்கே வந்துட்டு நிறைய பெரிய பெரிய இடம்லாம் இருக்குது போய் சுற்றி பார்க்குறதுக்கு. எதுக்குமே வந்து போக முடியல. இப்போ வந்து ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இந்த புது ட்ரெயினையும் வந்து பார்த்தாச்சு. இது வந்து ஆலப்பிலேருந்து வருது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரில எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு. இந்த புல்லட் ட்ரெயினையும் வந்து பார்த்தாச்சு. இதில் எப்போ வந்து ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. சீக்கிரமாகவே போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை தான். உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் ஸ்டேஷனுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டோம். 6 o'clockலாம் வந்துட்டோம். 6:40க்கு என்னமோ தான் ட்ரெயின். ஆனால் ட்ரெயின் பார்த்திங்கன்னா அது ஒரு 20 மினிட்ஸ் லேட்டாக தான் வந்து வந்தது. த்ரிஷூர் ஸ்டேஷனுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ்லாம் வாங்கணுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து ஸ்டேஷனுக்கு உள்ளேயே தான் வந்து வாங்கினோம். ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருந்தது. சிப்ஸ் பேக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 200, 250 அது மாதிரி வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நேந்திரம் சிப்ஸ்லாம் வெளியில் வந்துட்டு நிறைய கடை இருக்குது. ஆனால் போகிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லாததுனால நாங்கள் வந்து போக முடியல. லாஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் வந்து சபரிமலை வந்துட்டு இங்கே வந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணாங்க. ஆனால் போக முடியல. ட்ரெயின் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அனுப்பலை. ஸ்டேஷன்லாம் ஓகே தான், ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஆனால் வந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லாமல் ட்ரெயின் வந்து டக்குன்னு வந்து நின்றுச்சு. உடனே வந்து ட்ரெயினே வந்து எடுத்துட்டாங்க. நம்ம தான் கரெக்டாக பார்த்து வந்து ஏறணும் போல். ஏன்னா நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லை. ட்ரெயின்லலாம் ஏறிட்டு எந்த ஒரு கிளிப்பிங்ஸும் எடுக்கலை. ஏன்னா அவ்வளோ ஒரு டயர்டாக இருந்தது. அதனால் வந்துட்டு எதுவுமே எடுக்கலை. இப்போ சென்னை சென்ட்ரலுக்கே வந்தாச்சு. மார்னிங் வந்தாச்சு. மார்னிங் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து இறங்கிட்டோம். 6 o'clockலாம் வந்து இறங்கிட்டோம். 5:30க்கு வந்து ரீச் ஆகும் அப்படின்னு இருந்தது. 6 o'clockலாம் வந்தாச்சு. சரியான மழை இங்கே. இந்த ட்ரிப்பை இதோடு நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து ட்ரிப்பு பிளான் பண்ணி போங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த vlog வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு. நம்ம சேனல் சீக்கிரமாகவே 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். கிவ் அவே வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கணும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுவது உங்களோட அஸ்வினி. டாட்டா, பாய் பாய்.